18ஆம் நாள் போரில் பீமனால் மார்பு பிளக்கப்பட்டு நிலத்தில் வீழ்ந்தான் துரியோதனன். பாண்டவ சேனை பீமனை கொண்டாடினார்கள். துரியோதனன் பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அதர்மத்தை பேசிக் கொண்டனர். கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து கூறினார், பாவம் நிறைந்தவனும் வெக்கங்கெட்டவனும் பேராசை கொண்டவனுமான இவன் பாண்டவர்கள் அவனிடம் வேண்டிக் கொண்ட அவர்களது தந்தை வழி நாட்டின் பங்கை கொடுத்து விடுமாறு விதுரர், துரோணர், கிருபர், சஞ்சயன் ஆகியோர் மீண்டும் மீண்டும் சொல்லியும் மறுத்தான். இவன் இப்போது நண்பனாகவோ எதிரியாகவோ கருதப்பட தகுந்தவன் அல்ல. வெறும் மரக்கட்டையாகிவிட்டவனிடம் பேசி என்ன பயன்? இவன் தனது அமைச்சர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கொல்லப்பட்டது நற்பேராலேயே என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் எழும்ப முயற்சி செய்து கைகளால் அவனை தாங்கிக் கொண்டு எழுந்திருந்து கிருஷ்ணரிடம் கூறினான், கிருஷ்ணா, கதாயுத மோதல்களில் விதிகளின் தீர்மானத்தின்படி நான் மிகவும் அநியாயமான முறையில் தாக்கி வீழ்த்தப்பட்டிருக்கிறேன். என் தொடைகளை முறிக்குமாறு பீமனுக்கு நினைவூட்டி நீயே இந்த நியாயமற்ற செயலை செய்தாய். அர்ஜுனன் உன் ஆலோசனையின் பேரில் பீமனுக்கு தொடைகளை முறிக்குமாறு உணர்த்தியதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா? எப்போதும் நியாயமாக போரிட்ட ஆயிரக்கணக்கான மன்னர்களை பல்வேறு வகையான நியாயமற்ற வழிகளில் கொன்ற நீ அச்செயலுக்கான பொறுப்பையோ வெட்கத்தையோ உணரவில்லையா? நாளுக்கு நாள் வீரம் நிறைந்த போர் வீரர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்திய நீயே சிகண்டியை முன்னிலையில் நிறுத்தி பீஷ்மரையும் கொன்றாய். அஸ்வதாமன் என்ற பெயர் கொண்ட யானையை கொன்றுவிட்டு துரோணரை தன் ஆயுதங்களை கீழே வைக்குமாறு நீயே செய்தாய். இது எனக்கு தெரியாது என்று நீ நினைக்கிறாயா? மேலும் அவ்வீரர் துரோணர் திருஷ்டத்யும்னனால் கொல்லப்படும் போது நீ அவனை எதிர்த்து தடுக்கவில்லையே. அர்ஜுனனை கொல்வதற்காக கர்ணனால் பெறப்பட்ட சக்தி ஆயுதத்தை கடோத்கசன் மூலம் நீயே கலங்கடித்தாய். அதே போலவே வலிமை மிக்கவனும் தனது ஒரு கரம் வெட்டப்பட்டவனுமான புரீஸ்வரஸ் யோகத்தில் இருந்தபோது சாத்யகியின் மூலம் உன்னாலேயே கொல்லப்பட்டான். அர்ஜுனனை வெல்வதற்காக கர்ணன் அருஞ்செயல் புரிந்தான். எனினும் நீயோ பாம்புகளின் இளவரசன் அஸ்வசேனனின் நோக்கம் நிறைவேறுவதை தடுத்தாய். கர்ணனின் தேர்ச்சக்கரம் புழுதியில் புதைந்தபோது நீ அந்த கர்ணனை கொல்லச் செய்தாய். நியாயமான முறையில் என்னுடனும் கர்ணன், பீஷ்மர், துரோணர் ஆகியோருடனும் நீ போரிட்டிருந்தால் வெற்றி ஒருபோதும் உனதாகியிருக்காது. மன்னர்கள் பலரையும் எங்களையும் மிகவும் நேர்மையற்ற நியாயமற்ற வழிகளை பின்பற்றி நீயே கொல்லச் செய்தாய் என்று கூறினார் துரியோதனன். கிருஷ்ணர் துரியோதனனிடம் கூறினார், துரியோதனனே, பாவம் நிறைந்த பாதையில் நீ நடந்ததன் விளைவாகவே உன் தம்பிகள், மகன்கள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் தொண்டர்களுடன் சேர்ந்து நீ கொல்லப்பட்டிருக்கிறாய். உன் தீய செயல்களின் மூலமே பீஷ்மர் மற்றும் துரோணர் ஆகிய அவ்விரு வீரர்களும் கொல்லப்பட்டனர். கர்ணனும் உன் நடத்தையை பின்பற்றியதால் கொல்லப்பட்டார். பாண்டவர்களின் தந்தை வழி பங்கை கொடுத்துவிடு என்று என்னால் வேண்டிக் கொள்ளப்பட்டும் பேராசை கொண்ட நீ அந்த சகுனியின் ஆலோசனையின்படி நடந்து கொண்டாய். பீமசேனருக்கு நீ நஞ்சூட்டினாய். அரக்கு மாளிகையில் வைத்து பாண்டவர்களையும் குந்தியையும் நீ எரிக்க முயன்றாய். சூதாட்ட நிகழ்வின் போது தனது பருவகாலத்தில் இருந்த திரௌபதியை சபைக்கு மத்தியில் வைத்து நீ துன்புறுத்தினாய். பகடையை நன்கறிந்தவனான சகுனியை கொண்டு சூதாட்டத்தில் திறமற்றவரான அரபோருண யுதிஷ்டரை நியாயமற்ற வகையில் நீ வென்றாய். அதற்காகவே நீ கொல்லப்பட்டிருக்கிறாய். திரௌபதியை பாவம் நிறைந்த ஜெயத்ரதன் மூலம் அவளை நீ துன்புறுத்தினாய். சிறுவனும் தனித்து நின்றவனுமான அபிமன்யுவை பல வீரர்களை சூழச் செய்து நீயே அவ்வீரனை கொல்லச் செய்தாய். அந்த குற்றத்தின் விளைவாலேயே நீ கொல்லப்பட்டிருக்கிறாய். நாங்கள் செய்த நியாயமற்ற செயல்கள் என்று நீ சொல்லும் அனைத்தும் பாவம் நிறைந்த உன் இயல்பின் விளைவால் உன்னால் செய்யப்பட்டவையே ஆகும். பெரியோர் ஆலோசனைகளை நீ ஒருபோதும் கேட்டதில்லை. முதிர்ந்தவர்களுக்காக நீ ஒருபோதும் பணிவிடை செய்ததில்லை. நல்ல வார்த்தைகளை நீ ஒருபோதும் கேட்டதில்லை. அடக்க முடியாத பேராசைக்கும் பலனில் உள்ள தாகத்திற்கும் அடிமையாக இருந்த நீயே நியாயமற்ற செயல்கள் பலவற்றைச் செய்தவனாவாய். அந்த உன் செயல்பாடுகளின் விளைவையே நீ இப்போது தாங்கிக் கொள்வாயாக என்று கூறினார் கிருஷ்ணர். துரியோதனன் கிருஷ்ணனிடம் கூறினான், நான் கல்வி கற்றவனாக, விதிப்படி தானம் செய்தவனாக, இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவனாக என் எதிரிகளின் தலைக்கு மேலே உயர்ந்திருந்திருக்கிறேன். க்ஷத்திரியர்களால் விரும்பப்படும் போர்க்கள மரணம்
என்ற முடிவு இப்போது எனதாகியிருக்கிறது. என்னை விட நற்பேறு பெற்றவன் வேறு எவன் இருக்க முடியும்? உயர்ந்த வகை செல்வம் என்னால் அடையப்பட்டிருந்தது. என்னை விட நற்பேறு பெற்றவன் வேறு எவன் இருக்க முடியும்? என் நலவிரும்பிகள், என் தம்பிகள் ஆகியோர் அனைவருடனும் நான் சொர்க்கத்திற்கு செல்லப் போகிறேன். உங்களை பொறுத்தவரை உங்கள் காரியம் நிறைவேறாமல் துயரம் கொண்டு மகிழ்ச்சியற்ற இவ்வுலகில் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று கூறினான் துரியோதனன். இப்படி துரியோதனன் கூறியபோது மலர்களின் அடர்த்தியான மழை வானத்திலிருந்து பொழிந்தது. இனிய இசைக்கருவிகள் எங்கும் கேட்டது. சித்தர்கள் மன்னன் துரியோதனன் புகழ்படுவான் என்ற ஒலியை எழுப்பினர். அனைத்து பக்கங்களிலும் நறுமணமிக்க இனிய தென்றல் மென்மையாக வீசியது. இதன் பிறகு கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கூறினார், கௌரவர்கள் அனைவரும் பெருந்தேர் வீரர்களாகவும் ஆயுத பயன்பாட்டில் வேகம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். நீங்கள் உங்கள் ஆற்றல் முழுவதையும் வெளியிட்டிருந்தாலும் நியாயமான முறையில் போரிட்டு அவர்களை ஒருபோதும் கொன்றிருக்க முடியாது. நியாயமான போரில் மன்னன் துரியோதனனும் கொல்லப்பட முடியாதவனே ஆவான். பீஷ்மரின் தலைமையிலான அந்த வீரர்கள் வெல்லப்பட முடியாதவர்கள். நான் உங்களுக்கு நன்மை செய்யும் விருப்பத்தாலேயே போரில் மீண்டும் மீண்டும் என் மாய சக்திகளையும் பல்வேறு வழிமுறைகளையும் பயன்படுத்தி அவர்களை கொல்லச் செய்தேன். போரில் அத்தகு வழிகளை நான் பின்பற்றவில்லை என்றால் வெற்றியோ நாடோ செல்வமோ ஒருபோதும் உங்களுடையதாகியிருக்காது. நியாயமான போரில் அவர்களை கொல்ல முடியாது. அதேபோலவே துரியோதனனையும் யமனாலேயே கூட நியாயமான போரில் கொல்லப்பட முடியாது. உங்கள் எதிரிகள் வஞ்சத்தாலேயே கொல்லப்பட்டனர் என்பதை நீங்கள் உங்கள் இதயம் வரை கொண்டு செல்லாதீர்கள். ஒருவனின் எதிரிகளுடைய எண்ணிக்கை பெரிதாகும் போது சூழ்ச்சிகள் மற்றும் வழிமுறைகளின் மூலமே அவர்களுக்கு அழிவை உண்டாக்க வேண்டும். தேவர்களே கூட அசுரர்களை கொல்வதில் இதே வழியிலேயே நடந்திருக்கின்றனர். எனவே தேவர்கள் நடந்த அந்த வழியில் அனைவரும் நடக்கலாம். நாம் வெற்றியால் மகுடம் சூடப்பட்டிருக்கிறோம். இது மாலை வேளை. நாம் நமது பாசறைகளுக்கு திரும்புவதே சிறந்தது. மன்னர்களே, குதிரைகள், யானைகள் மற்றும் தேர்களுடன் நாம் அனைவரும் ஓய்வெடுப்போமாக என்றார் கிருஷ்ணர்.